மாயன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருக்கணும், ரொம்ப நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் தான் என்னோடய ஆசை. ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மாதங்களும் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்தால் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு மாதமும் உங்களை சந்திக்க வரப்போகிறேன். ஸோ இந்த சந்திப்பானது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆணித்தரமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. நம்மளுடைய மாயன் ஸ்டூடியோலேருந்து எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு. சார் நீங்கள் வீடியோ உள்ளே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் உங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணுறேன், நல்லா ரெகுலராக சூப்பராக சொல்லியிருக்கீங்கன்னு ஒரு ஏகப்பட்ட ஆதரவு, கமெண்ட்ஸும் நல்ல கமெண்ட்ஸ். ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லணும். ஒரு நல்லது அப்படின்னு ஒரு விஷயம் கமெண்ட்ஸ் போடும்போது கெட்டதுங்கிற ஒரு சில விஷயங்களும் வரதான் செய்யும். ஸோ நாங்கள் நல்லதை மட்டும் எடுத்துக்கிறவங்க, ஸோ நீங்களும் நல்லதை மட்டுமே எடுத்துக்கிறவங்க. ஸோ நம்ம இருவரும் நம்முடைய மக்களாகிய உங்களுடன் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கும் போது எங்களுக்கும் மகிழ்ச்சி, உங்களுக்கும் மகிழ்ச்சி. ஸோ இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இந்த மாதத்தில் எந்த வருடத்தை எந்த மாதத்தை பார்க்க போகிறோம்னா, கிட்டத்தட்ட 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள், நல்ல மாற்றங்கள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கிறப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிரமம் இல்லை என்று சொன்னால் அது மிகையாகாது. அவ்வளோ சிரமங்கள், அவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் கடந்து எல்லா அனுபவமும் பெற்றுக்கொண்டு சிறிய மன அழுத்தம், சில பேருக்கு மிகப்பெரிய மன அழுத்தம் தற்போதும் இருக்கும் என்பது உண்மை. இப்போ இந்த மாதத்தில், அதாவது ஜூன் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை நன்மையை கொடுக்க போகிறாங்க. இதில் கோச்சார கிரகங்களில் அதாவது 2 கிரகங்கள் உங்களை எந்த கிரகம் வலிமைப்படுத்த போகுது, எந்த கிரகங்கள் உங்களை உருவாக்க போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியின் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறார், அடுத்து 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார் சூரிய பகவான். அதில் எந்த மாற்றம் கிடையாது. அப்போ 10, 11 நல்ல ஒரு ஸ்தானத்தை உருவாக்கக்கூடிய தருணம். இதில் வந்து இந்த 12ஆம் இடத்துல இந்த 9ஆம் தேதியிலேருந்து சுக்கிரனும் குருவும் இணைந்து செயல்பட போகிறாங்க. அப்போ குரு ஆல்ரெடி இந்த மாதம் ஜூன் மாதம் ஸ்டார்டிங்லேயே என்ன பண்ணுறாரு, 1ஆம் தேதி டு 2ஆம் தேதி ஜம்மன் எங்கே வந்துடுறாரு, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ குரு சுக்கிரன் இணைவு, ராசியின் அதிபதி 10, 11 இடமாற்றம் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட என்ன நன்மையெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தன வரவுகள் மிகப்பெரிய அற்புதத்தை கொடுக்கும். பணம் தான் பிரச்சனை. இந்த பணம் ஒன்று என் கையில் இருந்தால் என்ன அந்த சின்ன அது என்ன சொல்லுவோன்னா வாண்டுகள், அது இன்னொன்று சொன்னால் கோமா சொல்லணும்னு சொல்லுவோம். ஸோ இவங்கெல்லாம் என்னை பார்த்து என்ன பேச்சு பேசுகிறாங்க தெரியுமா சார், இந்த பணம் என் கையில் இருந்தால் நான் அந்த தலை குனியவே கூடாதுன்னு நினச்ச விஷயத்த என்னை பணம் இல்லாதனால தலை குனிய வேண்டிய சூழ்நிலை. அப்போ நான் தலை குனியாமல் நிமிர்ந்து என்னுடைய வாழ்க்கையை கொண்டு போவேன். ஸோ அந்த பணம் இல்லாதனால தான் என்னுடைய கணவருடைய குடும்பத்தில் நான் எவ்வளோ படிச்சிருந்து, எவ்வளோ அறிவு இருந்து, எவ்வளோ திறமை இருந்து என்னை வந்து ஒரு சாதாரண ஒரு பெண்மணியை கூட ஏற்றுக்கலை. என்னை அந்த அளவுக்கு பணம் இல்லாதனால என்னை கஷ்டப்படுத்துனாங்க. என்கிட்ட காசு இருக்கும்போது என்னை எல்லாம் பாராட்டினாங்க. ஆனால் இப்போ என்கிட்ட ஒரு 5 வருட காலங்களில் காசு இல்லைங்கிறனால நான் அப்படியே ஒரு வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே ஒரு மனுஷன் எப்படி இருப்பானோ அதே மாதிரி இருக்கேன். பல பேருக்கு வெளிச்சம் கொடுத்த உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது அந்த வெளிச்சம் அதிகமாக கொடுத்தனால இங்கே பீஸ் போச்சு. உண்மை தானே? நீங்கள் எப்போ வந்து ஒரு செயல் இழந்திருப்பீங்க. சிம்ம ராசினா ஆகோ ஓஹோ, சிம்மம்னா சிங்கம், சிம்மம்னா சிறப்பு, ஓகே ஓகே ஓகே. ஆனால் ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது ஒரு டிரான்ஸ்பாரத்துக்கு ஓரளவு கரண்ட் கொடுக்கும், ஒரு ஹை வோல்டேஜில் ஒரு சப்ளை எடுத்துட்டா டிரான்ஸ்பாரமே வெடிச்சதை பார்த்துருக்கோம்ல. அதே மாதிரி தான் சிம்மராசி அன்பர்களாக உங்களுடைய லைஃப்பில் நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டிங்க. நீங்கள் பார்க்காத பிரச்சனை கிடையாது, போகாத
அதாவது என்ன சொன்னால் ஒரு தீர்மானம் கொடுக்காத விஷயங்கள் கிடையாது. எல்லா இடத்துலையும் போய் வாண்டடாக போய் அவங்களுக்காக என்ன பண்ணுறீங்க, போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பீங்க, கோர்ட்டுக்கு போயிருப்பீங்க, சமுதாய கூடத்தில் போய் பேசியிருப்பீங்க. கடைசியில் இப்போ உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல, இந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட மாதம் சொல்கிறேன், ஒன்றும் இல்லை, இந்த 2025 மே கூட வச்சுக்கோங்க. அதுலேருந்து இப்போ வரையும் நீங்கள் இருக்க மன அழுத்தம் எவ்வளோ பெரிய மன அழுத்தத்தில் இருக்கீங்க. ஒரு 4 பேராக கூட இருக்காங்கன்னா பாருங்கள். நல்லா இருந்தால் ஒரு சிம்மராசிக்காக கூட இப்போ ஒரு ஆள் அல்லது 2 பேர் தான் இப்போ கூட இருப்பீங்க. ஆனால் நீங்கள் நல்லா இருக்க காலத்தில் ரோட்டில் உள்ள அத்தனை நாயும் பேயும் உங்கள் கூட தான் இருக்கும். இதெல்லாம் அனுபவ பாடமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னைய பொறுத்தளவு நீங்கள் இந்த மாதத்தில் தான் உங்களுடைய எல்லா விதமான விஷயங்களிலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போகுது. அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுடைய பிஸ்னஸ் வேறு லெவலில் வரும், நல்ல மாற்றம் வரும். அதேபோல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்கன்னா குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் உண்டு, உறுதியாக கிடைக்கும் என்பது உண்மை. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கனே தெரியாமல் நீங்கள் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொன்ன ஒரே காரணத்துக்காண்டி சக பணியாளர்கள் மூலமாகவே, சக நண்பர்கள் மூலமாகவே நிறைய மன அழுத்தத்தில் இருந்தீங்களே, அது மாறப்போகுது. உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே அக்கறை காட்டக்கூடிய சூழ்நிலை இனிமேல் ஏற்படும். ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்கணும். இந்த பணம் நன்றாக வருதுங்கிறக்காண்டி தாராள பிறப்பு மாதிரி அள்ளி அள்ளி கொடுத்துட்டு அடுத்த மாதம் இப்படி கண்ணத்தில் கை வச்சு உட்காரக்கூடாது. நான் சொல்ல புரியுதா? ஸோ கையிருப்பு என்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அதனால் அடுத்த நாளை என்பது நம்மளுடைய வாழ்க்கை, அடுத்த வருடங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை என்று முழுமையாக சிந்தித்து உங்களுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக சிக்கனமாக இருந்தீங்கன்னா சிம்ம ராசி சிரமம் இல்லாத ராசியாக, சிறப்பான ராசியாக நீங்கள் இருக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு யார் கொடுக்க போகிறா? கிரகங்கள், நவ கிரகங்களும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கப் போகிறது என்பது உண்மை. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு உண்மையிலே மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸ்கிப் பண்ணி வந்தவங்க திரும்பியும் போய் பார்த்துருங்க, ஓகேவா? ஏன்னா பயனுள்ள விஷயங்கள் நிறையா இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொன்ன இந்த பொது பலனானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 20 to 30 கண்டிப்பாக சேஞ்சஸ் கொடுக்கும். இதை தாண்டி சார் நான் நிறைய எதிர்பார்க்குறேன், நான் நிறைய விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் எதுவுமே நடக்கலை, இது நடக்கலை, அது நடக்கலை அப்படின்னா, ஸோ அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்னா அது உங்கள் சுய ஜாதகம் தான் உங்களை உறுதி செய்யும். அதாவது 1ஆம் கிளாஸ்லேருந்து 1st கிளாஸ்லேருந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் வரையும் நம்ம ஸ்கூலில் படிப்போம் இல்லையா? ஸோ ஸ்கூலுக்குள்ளே போனோம்னா நம்ம 5ஆம் கிளாஸ் படித்தா 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பாடத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அப்போ இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு 20 to 30 கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுடைய ராசிக்கான உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய செயல்பாடுகள். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம், கிரகமைப்புகள், நீங்கள் பிறக்கும்போது உள்ள கிரகமைப்புகள், உங்களுக்கு என்ன லக்னம் வந்திருக்கு, ஸோ லக்ன ரீதியாக இப்போ என்ன தசா ஓடுது, என்ன புத்தி ஓடுது, அந்த தசாநாதன் புத்திநாதன் எப்படி இருக்கார், அவங்களுடைய அமைப்பு என்ன, அவங்க கூட பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவானோ அல்லது செவ்வாய் பகவானோ அல்லது ராகு பகவானோ கேது பகவானோ, ஸோ இந்த கிரகங்கள் இணைந்திருக்காங்களா அல்லது சுப கிரகங்கள் இணைந்திருக்காங்களா அப்படிங்கிறத தெளிவாக நம்ம செக் பண்ணோம்னா கட்டாயம் என்ன பண்ணலாம், உங்களுடைய எதிர்காலத்தை உறுதியாக கணித்து தெளிவாக சொல்ல முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்குது, ஒரு ஆசையும் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில் அனுப்புங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க, கம்பெனிலேருந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், என்னை கம்யூனிகேஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ மேலும் மேலும் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் அதாவது உங்களுடைய ஆதரவையும் கொடுக்கணும், மேலான கருத்துக்களையும் கொடுக்கணும். எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் நம்முடைய வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுவது மூலமாக இன்னும் எங்களுடைய நட்பை நீங்கள் வலுப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ உங்களிடம் எப்பொழுதும் அன்புடன் எதிர்பார்ப்பது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.